12,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அழிந்து போன ஓநாய் இனத்தை மீண்டும் உருவாக்கி விஞ்ஞானிகள் சாதனை புரிந்துள்ளனர். 2011 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரை தொலைக்காட்சி தொடராக ஒளிபரப்பாகி பிரபலமானது கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த தொடரின் நாயகன் ஸ்டார்க் குடும்பத்தின் குறியீடாக காட்டப்பட்டவை டயர் ஓநாய்கள். இவற்றின் அறிவியல் பெயர் அனோசியான் டைரஸ். வட அமெரிக்க நாடுகளில் பரவலாக காணப்பட்ட இவை சாம்பல் ஓநாய்களை விட அளவில் பெரியவை. இந்த ஓநாய்கள் முழுவதுமாக அழிந்து 12,000 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் மரபணுக்களை வைத்து இவற்றுக்கு மறு உயிர் கொடுத்துள்ளது கொலோசல் பயோசைன்ஸ் என்ற நிறுவனம். DNA sequence variants that we believe lead to those traits. And then we edited gray wolf cells to contain those dire wolf DNA variants. And then we cloned those cells and created our dire wolves. அழிந்து போன டயர் ஓநாய் புதை படிவங்களில் இருந்து மரபணுவை பிரித்தெடுத்த விஞ்ஞானிகள் குழு ஓகியோவில் இருந்து 13,000 ஆண்டுகள் பழமையான டயர் ஓநாயின் பல் மற்றும் இடாகோவில் இருந்து 72,000 ஆண்டுகள் பழமையான மண்டை ஓட்டில் இருந்து டிஎன்ஏவை பிரித்தெடுத்துள்ளனர். டயர் ஓநாய்களின் டிஎன்ஏ 99.5% சாம்பல் ஓநாய்களுடன் ஒத்திருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். பிறகு டயர் ஓநாய் டிஎன்ஏவை சாம்பல் நிற ஓநாய்களுடன் ஒப்பிட்டு அளவு, தசை அமைப்பு மற்றும் வெள்ளை நிற தோல் என அதன் தனித்துவங்களை ஆய்வாளர்கள் உறுதி செய்தனர். 14 மரபணுக்களில் 20 முக்கியமான மரபணு மாறுபாடுகளை அடையாளம் கண்டு அவற்றை உருவாக்கினர். மேலும் சாம்பல் ஓநாய் ரத்தத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட செல்களை பயன்படுத்தி குளோனிங் செய்துள்ளனர். இந்த செல்கள் டயர் ஓநாய் வகைகளுக்கு ஏற்ப எடிட் செய்யப்பட்டு அணுக்கரு நீக்கப்பட்ட சாம்பல் ஓநாய் முட்டைகளில் பொருத்தப்பட்டன. பிறகு அந்த கருக்கள் நாய்களுக்கு மாற்றப்பட்டன. அந்த நாய்தான் இப்பொழுது 3 ஆரோக்கியமான டயர் ஓநாய் குட்டிகளை ஈன்றுள்ளது. அவற்றுக்கு ரோமுலஸ், ரெமுஸ் மற்றும் கலீசி என பெயரிடப்பட்டுள்ளன. இந்த குட்டிகள் எங்கு வைத்து பராமரிக்கப்படுகின்றன என்பதை விஞ்ஞானிகள் ரகசியமாக வைத்துள்ளனர். குட்டிகள் வளர்ந்து பெரிய ஓநாய்களாக மாறி வரும் வீடியோவையும் கொலோசல் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளது. 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போன ஒரு இனம் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அறிவியல் உலகில் மாபெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது.